பாடகி சின்மை பாடாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் காரணம் இல்லன்னு சொல்லியிருக்காரு நடிகர் ராதா ரவி. தளபதி விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ரன்வீர் கபூரும் ஆலியா பட்டும் எவ்வளவு கோடி மதிப்பிலான வீட கட்டியிருக்காங்க தெரியுமா? வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். இந்த படத்துல கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமின்னு இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா மே 24ஆம் தேதி நடந்தது. இந்த ஈவெண்ட்ல தக் லைஃப் படத்துல பாடின பாடகர்கள் எல்லாம் பாடியிருந்தாங்க. ஆனா இந்த நிலையில இந்த படத்துல பாடின சில காரணமா ஆடியோ லான்ச்ல கலந்துக்க முடியல. அதனால அவங்களுக்கு பதிலா இந்த பாட்டை இந்தி, தெலுங்குல பாடின சின்மய பாட சொன்னாங்க. அவங்க பாடின பாட்ட கேட்டு அங்க இருந்தவங்க அவங்க குரல்ல மெய் மறந்து போயிட்டாங்க. முத்தமழைன்னு அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க அங்க இருந்த பார்வையாளர்கள். இந்த நிலையில இவங்க பாடின வெர்ஷன் சோஷியல் மீடியால வைரல் ஆகிக்கிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து இவங்க ஏன் பாடுறதில்லன்னு மக்களிடையே கேள்வி எழுந்தது. இவங்களை ஏன் பேன் பண்ணீங்கன்னு கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இப்படி பாடுறவங்கள எப்படி பேன் பண்ண மனசு வந்ததுன்னு கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க ரசிகர்கள். இதை குறித்து ராதா ரவி கிட்ட கேட்டதுக்கு, சின்மையை பாடக்கூடாதுன்னு நான் தடை போடல. நான் டப்பிங் யூனியன்ல தலைவரா இருந்தேன். சின்மை பாடக்கூடாதுன்னு தடை போட்டது இசையமைப்பாளர் சங்கம்னு சொல்லியிருக்காரு நடிகர் ராதா ரவி. வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு வர படம் தான் ஜனநாயகன். இது தளபதி விஜயோட கடைசி படம்ல. அதனால ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. சமீபத்துல இந்த படத்தோட ஓடிடி உரிமைய அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதாவும், தொலைக்காட்சி உரிமைய சன் டிவி வாங்கியிருக்கிறதாவும் தகவல் ஒன்று வெளியாயிருந்த நிலையில ஜனநாயகன் படத்தை குறித்து சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில உற்சாகத்தை கிளப்பி இருக்கு. தளபதி விஜயோட பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ட்ரீசர் இல்லனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலிவுட்ல பிரபலமான கப்பலா இருக்கக்கூடியவங்க தான் நடிகர் ரன்வீர் கபூரும் அவங்களோட மனைவி ஆலியா பட்டும். இவங்க 2 பேரும் இணைஞ்சு மும்பைல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டியிருக்காங்களாம். அந்த பங்களாவோட மதிப்பு கிட்டத்தட்ட 250 கோடி இருக்கும்னு சொல்லப்படுது. 6 மாடி பங்களாவா கட்டியிருக்காங்களாம். இதுவரைக்கும் பாலிவுட்ல எந்த செலிபிரிட்டியும் இவ்வளவு பெரிய பங்களாவா கட்டினது இல்லையாம். இதுவே மிகப்பெரிய சாதனைன்னு பாலிவுட் சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.